ஸோ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைக்கு 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது என்ன மாதிரி டயட் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய டவுட்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாமல் டைரெக்டாக நிறைய ப்ரோட்டீன் ரிச் டயட்லாம் ஸ்டார்ட் பண்ணி குழந்தைங்க டயரியாவோடவும் இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்னாலையும் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே ஹெல்த்தியான டயட் ஸ்டார்ட் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் அது ஸ்டார்ட் பண்ணுறது குழந்தைகளுக்கு ஒத்துக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ குழந்தைங்க ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னால் இதனால் வர்ற பெனிஃபிட்ஸை விட கொஞ்சம் ஹார்ம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ யூஸ்வலி நான் அட்வைஸ் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு கார்ப் டயட், ரொம்ப பேசிக்காக இருக்கிறது ரைஸ் தான் நம்ம பெஸ்ட்டு, நம்ம ரொட்டீனாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ ரைஸ் டயட்டில் ரைஸ் கஞ்சி மாதிரி ஒரு செர்லாக் கன்சிஸ்டன்சியில் செமிசாலிடில் பேபிஸ்க்கு வந்து கொடுக்கறது பெட்டர். ஸோ ஒன்ஸ் ரைஸ் வந்து சைல்டு ஒரு 2-3 நாள் நல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை ஒரு வேளை சாப்பாடாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன ஒரு வேளையில் ஃப்ரூட்ஸ் நீங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரூட்ஸும் ரொம்ப ஈஸியாக டைஜஸ்டபிள் ஃபுட்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் வந்து ரா ஆப்பிள் டைஜஸ்ட் ஆகாது, ஸோ அதனால் அதை பாயில் பண்ணி கொடுக்கலாம். பட் பனானா இதெல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல பழுத்ததாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து பாயில் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரா பனானாவே கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் கொடுக்குற ஃபுட் வந்து குழந்தையால் சவைச்சு கண்டிப்பாக சாப்பிட முடியாது, பல் இல்லை அப்படிங்கிறனால கொஞ்சம் நீங்கள் அரைச்சி ஒரு பேஸ்டி கன்சிஸ்டன்சியில் கொடுக்குறது பெட்டர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸி டைஜஸ்டபிள் கார்ப் ஃபுட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெதுவாக ப்ரோட்டீன், ஃபேட் இதெல்லாம் ஆட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது சம்மந்தமாக எதுவும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ.